ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் அனைத்து துறைகளிலும் பல்வேறு வகைகளிலான சிறப்பு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, வருமுன் காப்போம், இதயம் பாதுகாப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வகம், தொழிலாளர்களை தேடி மருத்துவம், செயற்கை கருத்தரித்தல் மையங்கள், சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம், அதேபோல் புற்றுநோய் கண்டறியும் சிறப்பு முகாம்கள் என்று பல்வேறு வகைகளிலான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்தின் மூலம் தொற்றா நோய்களுக்கான பரிசோதனைகள் என்கின்ற வகையிலும் அவர்களுக்கான மருத்துவம் என்கின்ற வகையிலும் ஏறத்தாழ 2.5 கோடி பயனாளர்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற மகத்தான திட்டமாக அந்த திட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற இந்த மகத்தான திட்டத்தின் மூலம் சாலை விபத்துகளில் சிக்கி உயிர் பிழைத்தவருடைய எண்ணிக்கை 4 லட்சத்தை கடந்திருக்கிறது. 4 லட்சத்தை கடந்து மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிற சூழலில்தான் மக்களை தேடி முழு உடற் பரிசோதனை திட்டம் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற ஒரு திட்டம் ஆகஸ்ட் திங்கள் 2ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் இந்த முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியானது. அந்த வகையில் இன்றைக்கு 9வது வாரமாக நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற இந்த மகத்தான திட்டம் இன்றைக்கு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற இந்த திட்டத்தின் மூலம் முழுமையாக உடற்பரிசோதனைகள் என்கின்ற வகையில் முழு உடற்பரிசோதனைகள் என்கின்ற வகையில் பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டு முடிவுகளை அன்று மாலையே அவர்களுக்கு ஒரு மெடிக்கல் ரெக்கார்டு என்கின்ற வகையில் ஆவணப்படுத்தி அதை தந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வாக இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த முகாம்களை பொறுத்தவரை சிறப்பு மருத்துவ சேவைகளாக பொது மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், இருதய மருத்துவம், எலும்பியல் மருத்துவம், நரம்பியல் மருத்துவம், தோல் மருத்துவம், மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம், கண் மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், இயன்முறை மருத்துவம், பல் மருத்துவம், மனநல மருத்துவம், நுரையீரல் மருத்துவம், நீரிழிவு மருத்துவம், கதிரியக்கவியல் மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, சித்தா மற்றும் இந்திய முறை மருத்துவம் என்று 17 வகையான சிறப்பு மருத்துவ சேவைகள் இந்த முகாம்களில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த முகாம்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வட்டாரங்களின் எண்ணிக்கை 388. ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் 3 என்கின்ற வகையிலேயும், பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 15 என்கின்ற வகைகளிலேயும், 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட 5 மாநகராட்சிகளில் தலா 4 என்கின்ற வகைகளிலேயும், 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட 19 மாநகராட்சிகளில் தலா 3 என்கின்ற வகைகளிலேயும் 1256 முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு இதுவரை நடைபெற்று கொண்டிருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை இன்றைக்கு ஏற்கனவே கடந்த வாரம் வரை 295 முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. 1256இல் 295 முகாம்கள் ஏற்கனவே நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்று ஒரு நாள் மட்டும் சென்னை, நீலகிரி நீங்களாக 38 இடங்களில் இந்த முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே நடைபெற்ற முகாம்களில் 4,63,781 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். 4,63,781 பேருக்கும் முழு உடற் பரிசோதனைகள் என்கின்ற வகையிலான இந்த முகாம்கள்
மிகப்பெரிய அளவில் மருத்துவ சேவை ஆற்றியிருக்கிறது. பொதுவாகவே தனியார் மருத்துவமனைகளில் முழு உடற் பரிசோதனை என்று மருத்துவமனைகளுக்கு போனால் 20,000 30,000 என்றெல்லாம் செலவாகும். ஆனால் நம்முடைய அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரையிலும் கூட ஒரு 4,000 வரை செலவாகிறது. ஆனால் இந்த முகாம்களை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவிப்புக்கு பிறகு ₹1 கூட செலவில்லாமல் முழு உடற் பரிசோதனைகள் என்கின்ற வகையில் இந்த முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த முகாம்களை பொறுத்தவரை இன்னொரு கூடுதல் சிறப்பம்சம், இந்த முகாம்களுக்கு வருபவர்களுக்கு விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் புதிய அட்டைகள் கூட இங்கேயே வழங்கப்படுகிறது. ஏற்கனவே 1,47,00,000 குடும்பதாரர்கள் இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் புதிய புதிய குடும்பங்கள் நிறைய உருவாகி கொண்டே இருக்கிற சூழலில் அந்த குடும்பதாரர்களுக்கும் இன்றைக்கு புதிய காப்பீட்டு அட்டைகள் உடனடியாக இந்த முகாம்களில் வழங்கப்படுகிறது. காலையில் வந்து விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக இங்கேயே புகைப்படம் எடுத்து அவர்களுக்குரிய ஆவணங்களை சரிபார்த்து அட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே நடைபெற்ற இந்த 295 முகாம்களில் 17,087 பேருக்கு புதிய காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அட்டைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இன்னொரு கூடுதல் சிறப்பம்சம், மாற்றுத்திறனாளிகளுக்கென்று ஒரு சான்றிதழ், மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் தரப்பட வேண்டும். அந்த சான்றிதழ்களை பெற்றிருந்தால்தான் அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்படுகிற உதவித்தொகை, மாதாந்திர உதவித்தொகை அவர்களுக்கு எளிதாக கிடைக்கும். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழை வாங்குவது என்றால் இதற்கு முன்னால் எல்லாம் மாற்றுத்திறனாளி அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பித்து மருத்துவர்களிடம் போய் எவ்வளவு சதவிகிதம் அவர்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கிறது என்பதை கண்டறிந்து பிறகு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு போய் வருமான சான்றிதழ் வாங்கி பிறகு இந்த சான்றிதழை பெற வேண்டும். இப்படி ஒரு 4-5 இடங்களில் போய் அலைந்து திரிந்துதான் மாற்றுத்திறனாளிகள் இது போன்ற சான்றிதழை பெறுகிற நிலை என்பது இருந்தது. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த முகாம்களில் ஒரே இடத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக இந்த சான்றிதழ்களை தர வேண்டும் என்று இன்றைக்கு உத்தரவிட்டதன் அடிப்படையில் இதுவரை இந்த 9 வாரங்களில் நடைபெற்றிருக்கிற 295 முகாம்களில் 19,597 மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கேயே உடனுக்குடன் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ்கள் பெறப்பட்ட மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்கள் 9,45,787 பேர். இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து இந்த 19,597 பேர் இதுவரை புதிதாக மாற்றுத்திறனாளிகளாக இன்றைக்கு அவர்களுக்கு அங்கீகாரம் செய்யப்பட்டு சான்றிதழ்கள் வரப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கு 27 இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அப்படி அறிவிக்கப்பட்ட 27 முகாம்களில் இதுவரை 8 முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த 8 முகாம்களில் இதுவரை பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை 10,497 பேர். இன்றைக்கு 9வது முகாம் குரோம்பேட்டை ஹோலி ஏஞ்சல்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த முகாம்களை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதிலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு வாங்க அமைச்சர் வராங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு அண்ணா வாங்க ஒரு நிமிஷம் அண்ணா வாங்க 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 அதான் கொடியேற்றுறீங்க நாங்கள் முடிச்சா இருக்குதா இல்லை இல்லை காலைல கொடியேற்றுறது முடிச்சிட்டோம். வாங்க கரெக்ட் வாங்க டீக்கா வாங்க. அந்த வகையில் இதுவரை நடைபெற்ற 295 முகாம்களிலும் தமிழ்நாடு முழுவதிலும் 4,63,781 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். இப்படி பயன்பெற்றவர்களில் ஏராளமான பேர் முழு உடற் பரிசோதனை செய்து கொண்டவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல செங்கல்பட்டு மாவட்டத்திற்கான இலக்கு 27 இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படுவது. ஏற்கனவே 8 முகாம்கள் நடத்தப்பட்டு அதில் 10,499 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள்.
9வது முகாமாக இன்றைக்கு இந்த முகாம் குரோம்பேட்டை பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த முகாமை பொறுத்தவரை மாண்புமிகு சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் அவர்களும் மரியாதைக்குரிய இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், வணக்கத்திற்குரிய மேயர், துணை மேயர், மாட்சிமை தங்கிய மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு இந்த முகாமை காலையிலேயே பார்வையிட்டு இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு இந்த முகாமுக்கு வந்து பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதிலும் இதுவரை நடைபெற்று முடிந்திருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை கடந்த வாரம் வரை 8 வாரங்கள் முடிவுற்றிருக்கிறது. இது 9வது வாரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 295 முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த 295 முகாம்களிலும் பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை 4,63,781. இது 9வது வாரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நடைபெறுகிறது. சனிக்கிழமை 38 வருவாய் மாவட்டங்களிலும் 38 முகாம்கள் என்கின்ற வகையில் நடைபெறுகிறது. இன்றைக்கு சென்னையிலும் நீலகிரியிலும் மட்டும் இல்லை, கூடுதலாக இன்றைக்கு 38 முகாம்கள் நடைபெறுகிறது என்றால் ஏற்கனவே கூடுதலான ஒன்றியங்களை பெற்றிருக்கிற 2 மாவட்டங்களில் இன்றைக்கு திருவண்ணாமலை, சேலம் ஆகிய 2 இடங்களில் 2 முகாம்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கும் கூட ஒரு 38 இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகிற முகாமில் 60,000-70,000 பேர் வரை பயன்பெறுகிறார்கள். இங்கே வந்தவர்களை பார்த்தால் தெரியும், காலையிலிருந்து அந்த முழு உடற் பரிசோதனைகள், அவருடைய இரத்த பரிசோதனைகள், இரத்த மாதிரிகளை தந்து இங்கேயே அவர்களுக்கான அந்த பரிசோதனை முடிவுகள் மதியத்திற்குள்ளாகவே தந்து ஒவ்வொருவருக்கும் அதற்குரிய ஆவணங்களை அவர்களிடத்திலேயே தந்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய அளவில் இந்த முழு உடற் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்த்து இங்கேயே அவர்களுக்கு தேவையான எல்லா பரிசோதனைகளையும் செய்து முடிவுகளை உடனுக்குடன் தந்து கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தயாரான அந்த இருமல் மருந்து சாப்பிட்டு வட மாநிலத்தில் 11 குழந்தைகள் அந்த இது விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கோம். எந்த மாதிரி இருக்கு? தமிழ்நாட்டிலையும் அந்த மருந்தோட விற்பனை இருக்கா? இல்லை, அதுதான் இப்போ அந்த ட்ரக் கண்ட்ரோலர் கையில் சொல்லி உடனடியாக அந்த நடவடிக்கைக்கும் அது எந்த மாதிரியான மருந்து, காலாவதியான மருந்து அவர்கள் பயன்படுத்தினார்களா, எந்த மருந்து இது கொடுத்து அனுப்புனாங்க, இது சம்மந்தமாக முழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. விசாரணையின் முடிவில் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க முடியுமோ சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு இந்த துறையின் சார்பில், அதை ட்ரக் கண்ட்ரோலர் சார்பில் அது நடவடிக்கை எடுக்கப்படும். விற்பனையாக இருக்கா சார் தமிழ்நாட்டில்? ஏன்னா அந்த குழந்தைகள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் கிட்னி பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா அதில் இருக்கிற அந்த டைமெத்திலின் அந்த இல்லை, எல்லா கோணங்களிலும் விசாரணை நடத்த சொல்லியிருக்கிறோம். எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணதில் எந்தெந்த கலவை, என்ன மாதிரியான அந்த விஷயங்கள் எல்லாம், அதுக்கப்புறம் எவ்வளோ நாளாக அந்த மருந்து வெளியில் போகுது, இது வரைக்குமா போனதில் எங்கேயாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, இப்போ வடநாட்டில் மட்டுமே அதை பயன்படுத்தினிருக்காங்கன்னா அது எதனா காலாவதியானதா, இந்த மாதிரி எல்லா கோணங்களிலும் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். விசாரணை முடிவு வந்த உடனே அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அந்த இருமல் மருந்தா காரணம், அது யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா மருத்துவமனைக்கு வர்றதுக்கு அறிவுறுத்திருக்கோமா? இல்லை, இப்போ அந்த மாதிரி இங்கே இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லை, வேறு மாநிலங்கள்லையும் எங்கேயும் இல்லை. அவங்க இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு யூனிட் தான், வேறு எங்கேயும் அந்த மாதிரியான புகார் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது காலாவதியான மருந்துகள் கொடுக்கும்போது தான் அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். இது எல்லா கோணத்திலையும் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். விசாரணையின் முடிவில் அந்த என்ன மாதிரியான இது வருதோ அந்த மருந்து எடுத்துக்க வேணாம்னு நம்ம அறிவுறுத்துறோம். அந்த இருமல் மருந்து எடுத்துக்க. ஆமாம், அது சொல்லியிருக்கிறோம். இல்லை, பொதுவாகவே அதாவது வடகிழக்கு பருவமழை ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலேயும் இந்த காய்ச்சல், இருமல், சளி இந்த மாதிரியான பாதிப்புகள் என்பது வருவது இயற்கையான ஒன்று. இதை பாதுகாப்பதற்குத்தான் அந்த ஒவ்வொரு மழைக்காலத்திலையும் ஆயிரக்கணக்கான மருத்துவ முகாம்களை மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு நம்ம மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் பருவமழை இன்னும் தொடங்கலை. ஆனாலும் இந்த காய்ச்சல் பாதிப்புகள் என்பது பொதுவாக இருக்கிற மாதிரியான ஒரு எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒன்று. அதுக்கான எல்லா மருத்துவமனைகளிலும் நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2336 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது, 299 வட்டார மருத்துவமனைகள் இருக்கிறது, 36 கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கிறது, 2 மல்டி ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஒரு 14,000 மருத்துவ கட்டமைப்புகள் இருக்குது. இந்தியாவிலே அதிக மருத்துவ கட்டமைப்புகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். எனவே அந்த காய்ச்சல் பாதிப்புகள் உடனடியாக கண்டறியப்பட்டவர்கள் மருத்துவமனைகளுக்கு வந்து அவங்களுக்குரிய சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஒவ்வொரு ஆண்டும் முதல்வர் அவர்களுடைய
அறிவுறுத்தலோடு பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளாகத்தான் அந்த வழிமுறையை இந்த அரசு பின்பற்றி கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் எல்லாம் எந்த அரசாங்கமும் மக்கள் நல்வாழ்வுத்துறையோ ஊரக உள்ளாட்சித்துறையோ நகர்ப்புற உள்ளாட்சித்துறையோ ஒருங்கிணைந்து இந்த மாதிரி மழைக்காலத்திற்கு முன்னால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கூட்டங்கள் நடத்தப்பட்டதில்லை. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு தொடர்ந்து இந்த 2021 நடத்தி இருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டு 7ஆம் தேதி ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற அரங்கத்தில் இந்த கூட்டம் நடத்தப்படவிருக்கிறது. அந்த கூட்டத்தை பொறுத்தவரை மக்கள் நல்வாழ்வுத்துறை ஊரக உள்ளாட்சித்துறை நகர்ப்புற உள்ளாட்சித்துறையைச் சேர்ந்த அமைச்சர்கள் துறைகளின் செயலாளர்கள் உள்ளிட்ட உயர் அலுவலர்களோடு கலந்து ஆலோசனை செய்யவிருக்கிறோம். ஒவ்வொரு துறைக்குமான பொறுப்பு மழைக்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தல் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படவிருக்கிறது. கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி தாம்பரம் மாவட்ட மருத்துவமனை துவக்கப்பட்டது. 110 கோடியில் மக்கள் வரவேற்கிறாங்க. ஆனால் அங்கே போதுமான மருத்துவரோ செவிலியரோ அதே மாதிரி அங்கே இருக்கிற உபகரணங்களோ இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் எல்லா கழிவறைகள் இருந்து எல்லா இடமும் பாழடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நேற்று கூட உங்கள் செக்ரட்டரி வந்து பார்த்து அவர்கிட்ட என்னென்ன ஆய்வுகள் செஞ்சுருக்கீங்கன்னு அது எந்த ஒரு கருத்து சொல்லாமல் போயிருக்காரு. இல்லை, இப்போ நாளன்னைக்கு நான் திங்கக்கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை வந்து பார்க்க போகிறேன். திங்கக்கிழமை வேலூரில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் கட்டப்பட்டிருக்கிற மருத்துவமனைகளை திறந்து வைக்கிறார்கள். அதுக்காக நான் வேலூரில் போய் மாண்புமிகு துரைமுருகன் அவருடைய தொகுதியில் கட்டப்பட்டிருக்கிற மருத்துவமனை திறப்பு விழாவில் கலந்து கொள்ளவிருக்கிறேன். செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்கு நானும் அமைச்சரை வந்து பார்க்க போகிறோம். மருத்துவ பணியாளர்கள் காலி இடங்களுங்கிறது இல்லை. அது ஒரு தாலுக்கா ஹாஸ்பிட்டலாக இருந்தது. இப்போ அப்கிரேடு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸாக மாறி இருக்குது. அதுக்கு எவ்வளோ மருத்துவர்கள் வேணுமோ அத்தனை மருத்துவர்களும் இருக்கிறாங்க. இன்னமும் என்ன தேவை இருக்குங்கிறதையும் சம்மந்தப்பட்ட சிஎம்ஓக்களை கேட்டிருக்கிறோம். நாளைக்கு வந்து நேரடியாக செவ்வாய்க்கிழமை பார்த்துட்டு நீங்கள் சொல்கிற அந்த கழிவறைகள் பராமரிப்பு இதெல்லாம் வந்து நேரடியாக நானும் அமைச்சரும் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுங்கிறத அங்கே வந்தீங்கன்னா அங்கேயே உங்கள் கையில் மாவட்ட மருத்துவமனைன்னு சொல்கிறோம். ஒரு விபத்துக்கு வந்தால் உடனடியாக ஆர்ஜிஹெச்சுக்கு தான் அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. மாவட்ட தலைமை மருத்துவமனை எல்லா வசதிகளும் இருக்கணும். இல்லை, இப்போ ஆரம்பித்து 2 மாதம் தாங்க ஆகுது. அது இப்போ ஒவ்வொரு வசதியாக அதில் அதாவது கூடுதல் வசதிகள் என்னென்ன வேணுங்கிறத பட்டியல் போட்டு வாங்கி ஒவ்வொன்றா பண்ணின்னு இருக்கிறோம். அதுக்காக தான் இப்போ செவ்வாய்க்கிழமை வரோன்னு சொல்லியிருக்கிறோம். வந்து பார்த்துட்டு என்ன தேவை இருக்கோ பண்ணி கொடுக்குறோம். சார், குறிப்பாக அந்த திருநீர்மலை ஏரியில் தூர்வாரல் பணி நடந்துட்டு இருக்கு. அந்த மீன்களும் செத்து போய் கழிவு சகதியமாக ஆகி கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு துர்நாற்றம் வீசுது. அப்பகுதி மக்கள் வந்து சுவாச கோளாறு ஏற்பட்டு மருத்துவமனைகளில் அமைச்சர் அது ஏற்கனவே வந்து எவ்வளோ நாளும் அந்த சேரு அந்த சகதிகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். 40-50 வருஷம். இப்போ நாம் இப்போ வந்து தான் அதை எடுக்கிறோம். அது எடுக்கும்போது கொஞ்சம் சிரமம் தான் இருக்கும். அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சரி ஆகிடும். சொல்லி இப்போ வேகமாக எடுக்குது. எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அந்த துர்நாற்றம் வீசாத அளவுக்கு வேறு ஏதாவது கெமிக்கல் கூட தெளிக்கலாம். நம்ம ப்ரிகாஷனாக வேறு ஏதாவது பண்ணலாம். இல்லை, இப்போ கொஞ்சம் அடங்கிடுச்சா எல்லாம். இப்போ எடுத்துட்டு இருக்கிறாங்களே. இப்போ எடுத்துட்டு 10 வருஷமாக நாரி போயிருந்தது. இப்போ தான் நாங்கள் க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் நாற்றம் வரதான் செய்யும். அது பொறுத்து தான் வேணும். அப்பலாம் கடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக நாய் கடித்து தெருநாய் கடித்து நம்ம சானிட்டோரியம் ஹாஸ்பிட்டலில் ஒரு சிறுமி ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க. அதாவது கருத்தடை செய்கிறோம், நாய்கள் கட்டுப்பாடு பண்ணுறோன்றது பேரளவில் தான் இருக்குது. அது பெருவாரியாக நடக்கலன்னு சொல்லிட்டு பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு. இல்லை, இப்போ நாய் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைமையில் இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் நாய் தொல்லை இந்த தெருநாய்களின் பிரச்சனை இதுக்காக ஒரு கூட்டம் நடத்துனதே இல்லை. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தான் அது ஒரு தலைமைச் செயலாளர், மாஸ் செக்ரட்டரி, அது மாதிரி மாநகராட்சி சம்மந்தப்பட்ட நகராட்சித்துறை அமைச்சர், ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை, இது மாதிரி எல்லா துறைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அதில் இது குறித்து விரிவாக பேசப்பட்டது. இப்போ தெருக்களில் சுற்றி திரிகிற இந்த நாய்களை பொறுத்தவரை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டமாக இருக்கிறதாலையும் அதுக்கான நிறைய அமைப்புகளும் செயல்பட்டுன்னு இருக்குது. ஸோ அதுக்கு பர்த் கண்ட்ரோல் மட்டும்தான் இது வரைக்குமான தீர்வாக இருந்துன்னு இருக்குது. பர்த் கண்ட்ரோல் பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு வந்து அதே இடத்துல விட்டுடுறது அது இப்போ சரியான தீர்வாக இல்லைங்கிறது மற்றவங்களுக்கும் தெரியும். இந்த நிலையில் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வேறு ஏதாவது இதுக்கு புதிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தொகுதிக்கு ஒரு ஷெல்டர் மாதிரி இந்த நாய்கள் பராமரிப்பு மையங்களை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நீ பெருநகர சென்னை மாநகராட்சி ஒரு பரீட்சார்த்த ரீதியாக ஒரு 2 இடங்கள் அதை உருவாக்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது எந்த என்ஜிஓவோட அதை கனெக்ட் பண்ணுறது, எப்படி அதை வந்து பராமரிப்பு மையத்தை உருவாக்குறதுங்கிற அந்த விதிமுறைகள் சரி பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு 15-20 நாளில் அது டெண்டர் ப்ராசஸுமே வரப்போகுது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் இல்லை, இப்போ இது வரைக்கும் மக்கள் தலைமை பண்பே இல்லைன்றாரு. அது நீங்கள் அவர்கள் கேட்டுருங்க.
இது இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்தை பேசி நிற்கிறீங்க, அரசியல் பேசி டைவர்ஷன் பண்ணுறீங்க. நானே மன்னிச்சிருக்கோம்